கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியானவர் என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வழி எப்படிப்பட்டது, ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒவ்வொரு பெரிய தலைப்பின் கீழே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய பாதை அல்லது வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளில கூட இவர் தைரியம் உள்ளவராக இருந்தார், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தைரியம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அநேகர் நல்ல காரியங்கள் நடக்கும்போது தைரியமாக இருப்பார்கள், சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும்போது தைரியமாக இருப்பார்கள், வெற்றிகள் கிடைக்கும் போது தைரியமாக இருப்பார்கள். ஆனால் எதிர்ப்புகள் வரும்போது, உபத்திரவம் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது தைரியம் குறைந்துவிடும், தைரியம் இல்லாமல் போய்விடும், அல்லது தைரியத்துல தொய்வு ஏற்படும். நமக்குள்ளாக பயம், நமக்குள்ளாக ஒரு விதமான நடுக்கம், அப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே எதிர்மாறாக, நேர்மாறாக, இவர் நெருக்கடிகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, சிலுவைக்கு செல்லுவதற்கு ஆயத்தமாகிற அந்த நேரத்துல கூட அவர் தைரியத்தோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்துல இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:51, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி என்று லூக்கா எழுதுகிறார். இந்த எருசலேமுக்கு போக அப்படின்னு சொல்லும்போது, அல்லது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது என்று சொல்லும்போது அந்த சீஷர்களுக்கு அது புரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் பல இடங்களில், பல நேரங்களில் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் அவர் பல காரியங்களை தள்ளி போடுகிறார். பல நேரங்கள் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு அவர் சென்று விடுகிறார். ஆனால் தன்னுடைய வேலை வந்தது என்று அறிந்த போது, தன்னுடைய நாட்கள் வந்துவிட்டது என்று அறிந்த போது அவர் எருசலேமுக்கு நேராக தம்முடைய முகத்தை திருப்பினார். எருசலேமுக்கு போவதற்காக தம்முடைய முகத்தை திருப்பினார். ஒரு நேர்கொண்ட பார்வையோடு, உறுதியான மனநிலையோடு, தைரியத்தோடு இவர் எருசலேமுக்கு செல்ல தீர்மானித்தார். அவருடைய சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இப்ப போனீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களை பிடிக்கிறதுக்காக வகை தேடிட்டு இருக்கிறாங்க, உங்களை எப்படியாவது மாட்டி விடலான்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரை இப்ப போய் நீங்க போறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர், இப்பொழுது என்னுடைய வேலை வந்து விட்டுன்னு நான் போகணும், வாங்க போவோம்னு சொல்லும்போது அதுல கூட தோமா என்ன பண்ணுவாரு, தாமஸ் என்ன பண்ணுவாரு, வாங்க நாமளும் போய் மறிப்போம் அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்துல சொல்றதை பார்க்கிறோம். என்னென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த மரணத்தை நோக்கி அந்த பயணம் துவங்கிவிட்டது. அந்த பயணத்துல அவர் தைரியத்தோடு கூட இருக்கிறார். அந்த நேரத்துல நினைச்சிருந்தா கூட தன்னுடைய பாதுகாப்புக்காக, தான் தப்பிப்பதற்காக அவர் எருசலேமுக்கு செல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் எருசலேமுக்கு செல்லாமல், இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளாமல், சிலுவையின் பாடுகளை சகிக்க முடியாமல் அவர் தள்ளி போட்டிருந்திருக்கலாம், அல்லது தப்பித்திருந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தைரியத்தோடு கூட இந்த எருசலேமை நோக்கி பயணிக்காமல் இருந்திருந்தால், தைரியத்தோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால், இன்று நம்முடைய நிலை எப்படியாக இருந்திருக்கும்? அந்த தைரியத்தோடு அவர் சென்ற அந்த பயணம், உறுதியோடு சென்ற அந்த பாதை, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக எப்படி கிருபையுள்ளவராக இருக்கிறார், எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. அவர் அன்னைக்கு பயந்திருந்தார் அப்படின்னா, அவர் தயங்கின ஒரே ஒரு காரியம், கெத்செமனே தோட்டத்துல அவர் தயங்கின ஒரே ஒரு காரியம், பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் உடைந்து விடுமே,
பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் ஒரு சில மணித்துளிகள் உடைந்து போய் இவர் தனியாக தனிமையில பிதாவோடு இருக்கிற அந்த உறவு இல்லாமல் பாவமாக தொங்கிக் கொண்டிருப்பாரு. அந்த ஒரு காரியத்திற்காக மாத்திரம்தான் அவர் தயங்கினார். மற்றபடி அவரை விசாரிக்க பிரதான ஆசாரியர்கள் இடத்துல கூட்டிட்டு போறாங்க. அவர் பயப்படவே இல்லை. இவ்வளவு நாளும் நான் உங்க மத்தியில தானே இருந்தேன். உங்க மத்தியில தானே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னை இப்படி விசாரிக்கிறது என்னன்னு சொல்லி அவர் தைரியத்தோடு கூட சுற்றி இருக்கிற இவருடைய சீஷர்கள் யாரும் கிடையாது. சுற்றி எதிரிகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு தனி ஒரு மனிதராக அந்த இடத்துல தைரியத்தோடு இருந்தார். ஒரு சிலர் நம்ம பண்ணுவோம். உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி சண்டை போடுவோம். வார்த்தைகள் பயங்கர அப்படியே சத்தமா உச்ச சத்தத்துல நம்ம பேசி, ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை வெளியே காமிச்சுக்க கூடாது. உள்ள பயம் இருக்கும். ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம கொஞ்சம் அதிகமா பேசினா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, மாட்டி விட்டுருவாங்களோ, நம்ம பிரச்சனை பெருசாயிடுமோ. ஆனா நம்ம கொஞ்சம் வாய்ஸ் அல்லது குரலை கொஞ்சம் தாழ்த்தணும்னா நம்மள மீறி ஏதாவது பண்ணிடுவாங்க அல்லது நம்மள அடக்கி ஒடுக்கிடுவாங்க. அதனால நம்ம அதை விடக்கூடாது. ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சு, ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நம்ம சத்தமா பேசிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே எப்படி பண்ணிட்டு இருப்போம், சத்தத்தோடு கூட பேசி கொண்டிருப்போம். ஆனா நமக்கு தெரியும் உள்ள எவ்வளவு பயம் இருக்குன்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவானவருக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவானோடைய அந்த ஊழியத்தின் பாதை, கடைசி நாட்களின் பாதை, அந்த வழி எப்படி இருந்தது? தைரியமுள்ள ஒரு மனிதராக, தைரியம் உள்ளவராக இருந்தார். பிரதான ஆசாரியர் முன்பதாக தைரியம் உள்ளவராக பேசினார். பிலாத்து முன்பதாக தைரியத்தோடு இருந்ததுனால எந்த பதிலுமே சொல்லவில்லை. பிலாத்து அங்கு ஒரு ரோம அதிகாரியாக இருக்கிறார், கவர்னரா இருக்கிறார். பிலாத்து நினைச்சா இந்த இயேசு கிறிஸ்துவ அவர் விடுதலை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிமையில பிலாத்து பேசுறார். பிலாத்து கிட்ட தனியாக பேசுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நேரம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அல்லது பயந்திருந்தா பிலாத்துவினிடத்துல தன்னுடைய இயலாமைய அல்லது தான் வஞ்சிக்கப்பட்டதை, தான் புறக்கணிக்கப்பட்டதை, கைவிடப்பட்டதை அப்படியே 2-3 வார்த்தைகளை சொல்லி தன்னோட நிலைமையை சொல்லி, ஐயா கொஞ்சம் பாருங்க இப்படிலாம் நடந்துருச்சு, இது கிடையாது உண்மை, சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான், வேற எந்த காரியமும் கிடையாதுன்னு சொல்லி அவர் தப்பிக்க முயற்சி எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அங்க எந்த வார்த்தையும் சொல்லாதபடிக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவரு பதில் கூறுகிறார். ஒவ்வொரு தருணத்திலையும் பிரதான ஆசாரிகள் முன்பதாக அல்லது கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்து எல்லாரும் கைவிட்ட போது, எல்லாரும் இவரை விட்டு சிதறி ஓடின போது, பிரதான ஆசாரியர் முன்பதாக, ரோம அதிகாரி முன்பதாக, அந்த பிலாத்து முன்பதாக, எல்லா இடத்திலையும் தைரியம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தைரியத்தோடு இருக்கிறோமா? அநேக நேரங்கள்ல நம்ம பயந்து போயிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம எந்த இடத்துல தைரியமாக இருக்க வேண்டுமோ, எந்த இடத்துல நம்ம நேர்கொண்ட பார்வையோடு கூட திட மனதோடு கூட இருக்க வேண்டுமோ, அந்த இடத்துல நம்ம பயத்தோடு கூட சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் கிருபையை வெளிக்காண்பித்தது. இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் மீட்பை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் நம்முடைய கலக்கத்தை எடுத்து போடுகிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் நம்முடைய குழப்பங்களுக்கு பதில் அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் நம்மை பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கிறது. நான் முன்பதே சொன்னது போல, ஒருவேளை அந்த நேரத்துல அந்த தருணத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தைரியமாக இல்லாமல் போயிருந்தால் இன்று நீங்களும் நானும் நரகத்திற்கு சொந்தமானவர்களாக இருந்திருப்போம். இன்று நீங்களும் நானும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்திருப்போம்.
நீங்களும் நானும் பயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு பயத்தினால எல்லா காரியங்களும் அனுபவிப்பவர்களாக இருந்திருப்போம். இன்று நாம் கிருபை பெற்றவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை பெற்றவர்களாக இருப்பதற்கான ஒரு முக்கியமான அச்சாணி, ஒரு முக்கியமான காரியம் இந்த இயேசு கிறிஸ்து அன்று தைரியத்தோடு இருந்ததுனால், எதை குறித்தும் கலங்காமல், அவருக்கு எல்லாமே நன்றாக தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புறம் மனிதனாக இருந்தாலும் இன்னொரு புறம் தேவனாக இருந்தபடியினால எல்லாமே அவர் அறிந்திருந்தார். இவர்கள் துன்புறுத்துவார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், இகழுவார்கள். இந்த சீஷர்களை தன்னை விட்டு ஓடி போவார்கள். தனியாக கைவிடப்பட்டவனாக இருப்பேன், சிலுவை எடுத்துக்கொண்டு அதன்ல மறிப்பேன் என்று சொல்லி எல்லா காரியங்களை அறிந்திருந்தாலும் கூட அந்த காரியத்தின் மத்தியில் அவர் தைரியம் உள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்று நாமும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும். என்னென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் தைரியம் உள்ளவராக இருந்தார். நீதியுள்ள காரியங்கள் இல்ல, நியாயமான காரியங்கள் இல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்ல, ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்கள் இல்ல, நம்ம அநேக நேரம் பயத்தினால சோர்ந்து போய் நடுக்கத்தோட வேறு மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தேவையில்லை. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்முடைய தேவன் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால, நம்முடைய தேவன் தைரியம் உள்ளவராய் எல்லா எதிர்ப்புகளையும், எல்லா சவால்களையும், எல்லா உபத்திரவங்களையும் சந்தித்தபடியினால இன்று நாமும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, எந்த காரியத்துல? தேவனுடைய காரியத்துல, நம்முடைய சுயத்திற்காக அல்ல, நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளுவதற்காக அல்ல. சண்டை போட்டு உரிமைகளை பெற்றுக்கொள்வது, சண்டை போட்டு தனக்கானவைகளை சாதிப்பது, சண்டை போட்டு என்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது, அதற்காக அல்ல. பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தின் காரியங்கள் அல்ல, தேவனுடைய நீதியின் காரியங்கள் அல்ல, நீங்களும் நானும் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியில சோர்ந்து போய் விடுகிறோமா? பயத்தினால நடுங்கி கொண்டிருக்கிறோமா? இந்த காரியத்தை செய்தால் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, அல்லது தோல்வியினால பயந்து போய் நம்மை மற்ற எந்த காரியங்களும் முன்னெடுக்காதபடிக்கு, முன்னாடி நான் தவறு பண்ணிட்டேன், தவறா தீர்மானிச்சிட்டேன், இனிமே நான் எந்த காரியமும் தீர்மானிக்க முடியாது, தைரியமா இருக்க முடியாது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி மேல தோல்விதான் வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், அதனால என்னால தைரியமா இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டோமோ, அல்லது நம்முடைய குடும்பத்துல இருக்க பிரச்சனையினால நம்ம சோர்ந்து போயிட்டோமோ, நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இழந்ததுனால நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமோ, நம்ம பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோமோ? பிரியமானவர்களே, அப்படி இருந்தால் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம் நம்மை தைரியம் உள்ளவர்களாக அழைக்கிறது. நாம் தைரியம் உள்ளவர்களாக நிற்க முடியும். பிரியமானவர்கள், ஏனென்று சொன்னால் நம்முடைய மீட்பர் தைரியம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் தைரியம் உள்ளவர். அவர் அந்த தைரியத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக வைப்பதற்கு, நமக்குள்ளாக நம்மை தைரியம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவரால் கூடும், அவரால் முடியும். இந்த நாட்கள்ல துன்பத்தின் மத்தியில நம்ம போயிட்டு இருந்தோம்னா, உபத்திரவத்தின் மத்தியில போயிட்டு இருந்தோம்னா, மன கலக்கத்தின் மத்தியில போயிட்டு இருந்தோம்னா, அல்லது ஏதோ தோல்வியினால துவண்டு போயிருந்தோம்னா, தைரியம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா, நம்மிடத்துல தேவனுடைய கிருபை சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தைரியம் உள்ளவராக இருந்தார், நீங்களும் நானும் தைரியம் உள்ளவர்களாக வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க முடியும். வாழ்க்கையின் உபத்திரவங்களுக்குள்ளாக நடந்து சென்று நாம் பின்வாங்காமல் தைரியத்தோடு அந்த உபத்திரவத்தை மீறி, அந்த உபத்திரவத்தை தாண்டி அந்த உபத்திரவத்தை நாம் ஜெயிக்க முடியும்.
நம்பிக்கை இல்லாத தன்மையை ஜெயிக்க முடியும். பயத்தை நாம் ஜெயிக்க முடியும். என்னென்று சொன்னால், நாம் பார்த்தது போல இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராகவும் இருக்கிறார். இவர் தைரியம் உள்ளவராக இருக்கிறபடினால நாமும் அதே வித தைரியத்தோடு இந்த உலகத்தையும், இந்த உலகத்தின் உபத்திரவங்களையும், சாத்தானின் தந்திரங்களையும், நம்முடைய தோல்விகளுக்கு மத்தியில் இருக்கிற பயத்தின் நடுக்கங்களையும் மீறி நாம் தைரியமுள்ளவர்களாக இருக்க முடியும். இந்த நாளில் ஆண்டவர் எந்த காரியத்துல நம்மை தைரியம் உள்ளவராக அழைக்கிறார், எந்த காரியத்துல நம்ம பயப்படாம நிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு, எந்த இடங்களில், எந்த மனிதர்கள் முன்னாடி நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னா பெருமை உள்ளவர்கள் அல்ல, ஏதோ நான் தான் எல்லாம், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மை நாம உயர்த்தி கொள்ளுவதல்ல. தேவனுடைய காரியத்திற்காக, பரிசுத்தத்தின் காரியங்களுக்காக, தேவன் நம்மை பிரித்தெடுத்த காரியங்களுக்காக, அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அங்கு நான் தைரியமாக அமைதியா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் தைரியமா இருந்த போது அமைதியாகவும் இருந்தார். ஒரு இடத்துல அவர் கேள்வி கேட்டார், ஒரு இடத்துல அமைதியாக இருந்தார். அமைதியாக இருப்பது தைரியம் இல்லாதது அல்ல, அமைதியாக இருப்பதுதான் அதிக தைரியத்தை வெளிப்படுத்தும். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் கலக்கத்தின் மத்தியில தெளிவாக கேள்விகளை எழுப்ப முடியும். அது தைரியத்தை காண்பிக்கிறது. சரியான தைரியம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய அளவுல பேச வேண்டிய காரியங்களை பேசும். எந்த இடத்துல அமைதியா இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்க உதவி செய்யும். அதுதான் சரியான தைரியம். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய தைரியம். இன்னைக்கு எந்த பகுதிகளில், எந்த இடங்களில், எந்த நேரங்களில் நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் யோசித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்த்து நம்மை இந்த தேவனுடைய கரத்துல விட்டு கொடுக்கலாம். இந்த தேவன் நம்மை பயங்களுக்கு மீறி, தோல்விகளுக்கு மீறி, கலக்கங்களுக்கு மீறி, உபத்திரவங்களின் மத்தியில நம்ம தைரியம் உள்ளவர்களாக நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனிடத்துல நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாத்து தைரியம் உள்ளவர்களாக நிலைநிறுத்த நம்மை விட்டு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே, உபத்திரவத்தின் மத்தியில எல்லாரும் கைவிட்டு ஆண்டவரே உம்மை ஒதுக்கிற நேரத்திலும், உம்மை அவமானப்படுத்தி இகழ்ந்த நேரத்திலும், மரணம் உம்மை அழைக்கிற தூரத்துல இருந்த அந்த நேரத்திலும் கூட நீர் தைரியம் உள்ளவராக இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய காரியங்களை நீர் பேசினீர். அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியாக இருந்தீர். ஏனென்று சொன்னால் நீர் தைரியம் உள்ளவராக இருந்தீர் ஆண்டவரே. ஆனால் அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். முடிவுகளை எடுப்பதற்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. காரியங்களை சொல்லுவதற்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. காரியங்களை ஆண்டவரே செய்வதற்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நாங்கள் சோர்ந்து போனவர்களாக, உமக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிற காரியங்களில் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக, பயந்து போய் நடுக்கத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். கர்த்ததாமே அந்த புரியாத ஆண்டவரே குழப்பமான தருணங்களுக்கு எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் சரியான காரியத்துல ஆண்டவரே, பரிசுத்தத்தின் காரியத்துல, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துல ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையினால எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய தைரியத்தினால எங்களை இடை கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தைரியத்தினால எங்களை இடை கட்டும். நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருந்து உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.